அப்பனை படிக்க திரும்ப பதிவு தானே இப்ப கேட்டு யாரும் விட மாட்டேன்ட்டானுங்க எங்களுக்கு நாங்க பாத்துருங்க அதெல்லாம் கிறிஸ்தவ கல்லறை இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி கல்லறையில் இறங்கி கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு இடத்தை தற்போது தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கல்லறையில் இறங்கி கிறிஸ்தவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். குறிப்பாக எஸ்பி முதல் தாசில்தார், கலெக்டர் வரை பல புகார்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பஞ்சாயத்து தலைவரும் தனிநபரும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் ரகசிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து அளித்த பேட்டியில் தனிநபருடைய ஆக்கிரமிப்பை குறித்து பஞ்சாயத்து தலைவரிடம் புகார் தெரிவித்தால் பஞ்சாயத்து தலைவர் எனக்கென்ன என்பது போல் இருப்பதாகவும் பலமுறை புகார் அளித்தும் கலெக்டர், தாசில்தார் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிறிஸ்தவர்கள் குமுறுகிறார்கள். தமிழக முதலமைச்சர், மக்கள் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ திருச்சபைகள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இப்போது இருப்பது 187/4A1B சப்டிவிஷன். இது அரசு சொந்தமான தரிசு நிலம். இந்த இடத்திலே சுமார் 55 வருடங்களாக இந்த ஒருங்கிணைந்த திருச்சபைகளுடைய மக்களை அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். 55 வருடங்களாக 2 தலைவர்கள் எங்களுக்கு கிராம சபையிலே தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். 2014 ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்தை தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவ சபைகள் பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் தீர்மானம் போட்டு கொடுக்கிறோம் என்று தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய ராணி எல்லப்பன் அவர்கள் 2023 அவரும் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார். 2 தீர்மானங்கள் இருக்கிறது. 55 வருடங்களாக இந்த இடத்திலே மரித்தவர்களை நாங்கள் அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போது இந்த வருடம் மார்ச் மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த இடத்திலே ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 30 சென்ட் ஆக்கிரமிப்பு செய்து அதிலே அவர் வேலி அமைத்து வீடு கட்டி இருக்கிறார். நாங்கள் பஞ்சாயத்து தலைவரிடத்திலே சொன்னோம். அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அடக்கம் இது அத்துமீறினவர் டிஎம்கே உறுப்பினராக இருப்பதினாலே, தலைவரும் டிஎம்கே தலைவராக இருப்பதினாலே அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். கலெக்டருடைய மனு எலெக்ஷன் டைமில் அவர் சரியாக எடுக்காமல் ஏப்ரல் மாதத்திலே அந்த மனுவை மாவட்ட நில அளவை உதவி இயக்குநருக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்டு எழுதி அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன எழுதி அனுப்பியிருக்கிறார் என்றால், இந்த இடத்திலே இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி இருக்கிறார்கள். இது பொதுவான ஒரு கல்லறை தோட்டமாக அமைந்திருக்கிறது. 16 சபை ஊழியர்கள் இந்த இடத்திலே மரித்தவர்கள் அடக்கம் செய்து வருகிறார்கள். ஆகவே உங்களுடைய பிற்காவிலே இருப்பதினாலே நீங்கள் போய் அதை பார்த்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த சுற்றிலும் கல் பதித்து தர வேண்டும். மனுதாரருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று உதவி இயக்குனர், மாவட்ட நில உதவி இயக்குனர் அவருக்கு தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நகல் எங்களுக்கு 5/6/2024 எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய கத்தோலிக்க சபை ஊழியர் அருள் தந்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருள் தந்தை தான் மாவட்ட கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மனுவின் பேரிலே இதுவரையிலும் ஆட்சித்தலைவர், வட்டாட்சியாளர் எடுக்கவில்லை. நாங்கள் எல்லா முயற்சிகளும் செய்து பார்த்தோம். எந்த முயற்சியும் எங்களுக்கு தோல்வியாகத்தான் இருந்தது. ஆகவேதான் தமிழக முதல்வருக்கு இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் சத்தியம் டிவி மேனேஜரை போய் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக சந்தித்தோம். அவர் சில காரியங்களுக்கு சொன்னார்.
நீங்கள் மறுபடியும் இப்போது வந்திருக்கிற கலெக்டருக்கு மனு கொடுங்கள், இப்போது வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு மனு கொடுங்கள், பிற்பாடு 2 வாரம் பொறுத்து பாருங்கள், அவர்கள் செய்யவில்லை என்றால் மறுபடியும் எங்களிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் மறுபடியும் போன பிற்பாடு நாங்கள் இந்த டேட்டிலே இன்றைய நாளில நாங்கள் உங்களுக்கு மீடியா அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எங்களுடைய குறிக்கோள் முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய குறிக்கோள் 55 வருடங்களாக நாங்கள் இங்கே அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. தனிப்பட்ட ஒரு நபர் இந்த இடத்திலே புகுந்து இப்படி செய்திருக்கிறார். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆகவே முதலமைச்சருக்கு நாங்கள் தயவு கூர்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறோம், இந்த இடத்திலே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர்படுத்தி கல் 4 பக்கம் அளவீடு செய்து கல் போட்டு, அது மாத்திரமல்ல தரிசனம் என்கின்ற இடத்தை வருவாய் அடங்கலிலே கல்லறை பூமி என்று எங்களுக்கு அவர் முதலமைச்சர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இது வந்து ஆக்கிரமிப்பு சொல்றீங்க. ஆமா, இந்த ஆக்கிரமிப்புனா இங்க நிறைய பிளாட்டுங்க வந்து எந்த அளவுக்கு இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்குன்னா இங்க வந்து இந்த பிளாட் எல்லாம் வந்து விற்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்களா என்ன, அது எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை விற்று கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு 10 நபர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இது போல இடங்களை மடக்கி விற்கிறது தான் அவர்களுடைய தொழில். அவர்கள் விற்று கூட இருக்கலாம். எங்களுக்கு முழுவான ஒரு டீட்டெயில் தெரியவில்லை. ஆகவே இங்க ஒரு சென்ட் என்ன ரேட்டுக்கு போகுது? ஒரு சென்ட் எப்படி இருந்தாலும் 10 லட்சத்துக்கு மேல போகும். மெயின்ல வந்து 25 லட்சம் போகுது. இது கொஞ்சம் உள்ளடியில் இருக்கிறதுனால 10 லட்சம் போகலாம். இப்ப வந்து ஆளுங்கட்சி திமுக முன்னாள் கட்சி அவர் தான் இதுக்கு வந்து உடந்தையாக இருக்கு. ஏனென்றால் தாசில்தாரை நாங்கள் கேட்ட போது அவர் சொல்றார், நாங்கள் வருவாய்த்துறையில் எங்களுடைய அடங்கல் இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர் தான் நிர்வாகம் பண்ணுகிறார், அவர் தான் இதை செய்ய வேண்டும். ஏன் அவர் செய்யவில்லை, என்ன காரணம்? தாசில்தார் எங்களை கேட்கிறார், என்ன காரணம்? அவர் தானே செய்யணும், ஏன் செய்யல? காரணம் இதுதான். அவர் பேர் வந்து, என் பேரு வந்து அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைந்த திருச்சபைக்குடைய ஒருங்கிணைப்பாளர் அமிர்தராஜ்.